வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க நம்ம எஸ்டேட்டில் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு வீடியோ போய் பார்க்கலாம். காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் சாக்கியும் ஷேனும் இப்படி தான் ஃப்ரீயாக விளையாடிட்டுருப்பாங்க தோட்டத்தில். இவங்கள ஏன் நாங்கள் ஃப்ரீயாக திறந்து விடல, கேஜில் போட்டிருக்குறோன்னா, மற்ற நாய்ங்க கூட சேர்ந்தாங்கன்னா பல பிரச்சனை வருது. ஏதேதோ புது புது வியாதியெல்லாம் வருது. போன வாட்டி சாக்கி ரொம்ப முடியாமல் ஆகிட்டு நாங்கள் காப்பாற்றினோம். இதுதான் பொலஸ். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதுதான் பலா பிஞ்சி. இந்த ஸ்டேஜில் எடுக்கிறது தான் பொலஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வெட்டி வேறு மெத்தடில் சமைக்க போகிறோம். இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம். பொலஸ் செய்கிறதுக்கு தேங்காய் முக்கியம். தேங்காய் நம்ம வறுத்து செய்யலாம், இல்லை அரைச்சி பால் ஊற்றலாம். இது நம்ம தோட்டத்து தேங்காய். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல தேங்காய், இனிப்பாக இருக்கும், நிறைய தண்ணியும் இருக்கும். இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். பொலசுன்றது பலா பிஞ்சி. பலா பிஞ்சினா எல்லா பிஞ்சும் எடுத்து சமைக்க முடியாது. கரெக்டான பருவம் இவங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த காயை எடுக்கணும்னு. அது மாதிரி எடுத்து தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இதை வச்சு ஒரு கறி சமைக்கலாம். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் அது. இப்போது இதை வெட்டிட்டு தோலை சீவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். இது தண்ணியில் போடலன்னா கருத்துரும் ஒரு மாதிரி. அதனால் இதை தண்ணியில் போடணும், ஏன்னா பால் வர்றதுனால. இந்த மாதிரி இயற்கையோட அடுப்பில் சமைக்கிறது நிறைய பேருக்கு இஷ்டமான விஷயம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோட்டத்தில் சமைக்க ரொம்ப இஷ்டம்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுப்பில் விறகெல்லாம் சேர்த்து வச்சு அதை பற்ற வச்சு ஆரம்பித்து செய்யும் போது அது ஒரு வேலையாகவே தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை செய்யறதுக்கு ஒரு விருப்பத்தோடு செய்வோம். இந்த காயை வெட்டுறதுக்குள்ளே அடுப்பு சும்மா தான் எரிஞ்சிட்ருக்குது. அதனால் பானையை வச்சு நாங்கள் அரிசியை போட்டு சோறும் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஒரு பக்கம். ஸ்ரீலங்காவில் வில்லேஜ் சைட்லலாம் நிறைய பேர் இந்த சட்டி பானையில் தான் சமைப்பாங்க. விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் பழைய காலத்து மெத்தட்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே. இது பார்க்க போனால் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பழசெல்லாம் மறக்காமல் இன்னும் ஞாபகம் வச்சு அதே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நாங்கள் பொலஸ் செய்கிறதுக்கு முதல்ல தேங்காவை குட்டி குட்டி பீஸாக வெட்டிட்டு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா வறுக்கணும். இந்த தேங்காய் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் வறுக்கணும். அதை இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு அரிசி கொஞ்சம் வறுக்கணும். இதே மாதிரி ப்ரௌனாக இருக்கணும் அரிசியும். இப்போது அரிசியும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ வறுத்த தேங்காயும் இந்த வறுத்த அரிசியும் ஒன்றா போட்டு நம்ம உரலில் இடிக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளே அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டியில் பொலசை போடுறாங்க. நல்லா அலசிட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டாங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கும். இதுக்கு மஞ்சளும் உப்பும் போட்டு வேக போடணும். தேங்காயும் அரிசியும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது வறுத்ததில். இப்போ உரல் கழுவி எடுத்து ரெடியாக இருக்குது. போட்டு நல்லா இடித்து நல்லா ஒரு பவுடராக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது தான் ஸ்பெஷலாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் அந்த பொலஸ் குழம்பு. நம்ம இங்கே தோட்டத்தில் சமைச்சிட்ருக்கிற நேரத்தில் அங்கே நம்ம தோட்டத்தில் தான் மரம் வெட்டுற வேலையும் நடக்குது. அதனால தான் இந்த சத்தம் கேட்குது. மிக்சியில் கொஞ்ச நேரத்தில் இதை பவுடர் பண்ணிடலாம். ஆனால் இப்படி இடித்து செய்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். சமையலுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும் அது. அதனால தான் இடித்து செய்கிறோம். இப்போது பாதி வெந்திருக்குது. காரத்துக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ப்ரௌனாக வறுக்கும்போது நம்ம செய்கிற அந்த பொலஸ் கறிக்கு ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் மசாலா பவுடர் போடணும். ஏன்னா இது மட்டன் குழம்பு மாதிரியே நம்ம செய்கிறதுனால அதுக்கான எல்லாமே போடணும். பட்டை அது வந்து வாசனைக்கு. இப்போ நம்ம இடித்த அந்த மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு அந்த பொலஸ் கறியில் கலக்கும் போது உண்மையாகவே அந்த மட்டன் குழம்பு கொதிக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் அதில். இப்போது அரைச்ச மசாலாவையும் அதில் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தேவைன்னா புளி ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் திரும்ப அந்த உரல்லே போட்டு நல்லா இடிக்கணும். இடிச்சிட்டு அப்புறம் எண்ணெயை ஊற்றி வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது, பச்சை ஸ்மெல் போயிடணும். தேவைப்பட்டால் புளி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அந்த கொடம்புளி, கொரக்காய் புளி அது கூட போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் முழுசாக இல்லாமல் நல்லா இடிச்சிடணும். இடித்தா தான் அந்த சாரும் அதில் இறங்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இறக்கிடலாம். அடுத்தது தாளிக்கணும். இந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டால் போதும், நல்லா இடித்தாச்சு. இப்போது இதுதான் வந்து எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது அந்த குழம்புக்கு வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த பொலஸ் வந்து மட்டனில் இருக்கிற சத்து வந்து இந்த பொலஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா அதில் நம்ம சாப்பிடும் போது எவ்வளோ தெம்பு கிடைக்கிது, அந்த அளவுக்கு இந்த பொலஸில் இருக்குது. எண்ணெய் சட்டியில் சூடாயிட்ட அப்புறம் இந்த இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அதை போடும் போது அது தாளிக்கும் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். தோட்டம் முழுக்க வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும், கமகமன்னு வாசனை. இப்போது இதில் பொலஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சிட்டோம். தேங்காய் பால் வேணும்னா ஊற்றிக்கலாம். முடிஞ்சுது, பொலஸ் கறி செஞ்சாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா கமகமன்னு வாசனை அடிக்குது. சட்டியில் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது. வாசனை. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. இந்த பொலஸோட இது நம்ம மசாலாலாம் போட்டோம், இடித்து வெங்காயம் எல்லாம் போட்டோம்ல. ஆக்சுவலாக அதை சொல்லுவாங்க பார்த்தா இந்த பொலஸ் வந்து போமேன்ஸ் மட்டன் அப்படின்னு வாங்கிங்க. அது வந்து நிஜமாக அந்த மட்டன் கறி டேஸ்ட்னு வரும் அதில். ஆமாம், நல்லா இருக்குது. நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இந்த பாருங்க, அதே நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, அந்த மட்டனில் இருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது இதுக்கு. ஆமாம். அப்புறம் அந்த அரிசியும் தேங்காய் சுட்டோம்ல, இந்த வறுத்துட்டு போட்டோம்ல, அதோடு சேர்ந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டு. நல்ல வாசனை. டூரியன் மரத்துலேருந்து ஏதோ ஒரு பழம் மிஸ் ஆகிருக்குது, பார்க்கலாம் வாங்க. நல்ல வாசனை, மரத்தடியில் தான் இருக்கிறேன். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் காயெல்லாம் விழுந்து கிடக்கும். இங்கே ஒன்று இருக்குது, ராசி இருக்குது, காயெல்லாம் விழுந்து போகும். இப்போ வந்து பழம் கிடைக்கிற டைம் தான். இதெல்லாம் பிஞ்சு இங்கே இருக்குது. ஒன்று வாங்க பார்க்கலாம், அது பழுத்து இருக்குதான்னு பார்க்கலாம். நல்லா வெடிச்சு இருக்குது. வாசனை இதுலேருந்து தான் வருது போல். காய் பாருங்கள், நல்லா மஞ்சளாகிட்டு இருக்குதுப்பா, வெடிச்சு இருக்குது. நல்லா உள்ள சொலையே தெரியுது. வாங்க வெட்டி பார்ப்போம். இந்த முள்ளை வந்து நம்ம இப்படி தட்டுனா அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து இதுவாயிரும். இங்கே பாருங்கள், பழுத்த பழத்தில் வந்து முள் அவ்வளோ இதுவாகவே இருக்காது. சரி, இது ஏற்கனவே வெடிச்சிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். வெட்டலாமா? எடுத்துடலாமா? இந்த பிளேட்டில் எடுக்கிறேன்.
நல்லா பழுத்துருக்கு, மஞ்சள் கலரில் இருக்குது. பட்டர் கலர்லேயே இருக்குதுல்ல? பட்டர் கலர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, பட்டரில் சுகர் மிக்ஸ் பண்ணி இருக்கு இப்போ அதில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல இதில் 2 வெரைட்டி இருக்குது. பலாப்பழத்தில் மாதிரி ஒன்று வந்து ஊலால், ஒன்று வந்து வரிக்கன். இது வரிக்கன். நல்ல டேஸ்டாக இந்த குழன்னு. இதுக்கு இந்த மரத்து அடியில் யானையே போகாதான். ஏன் தெரியுமா? இந்த முள் குத்தும், மரத்தில் பட்டுச்சுன்னா இந்த காய் விழுந்து மேலே குத்தோன்னு பயத்தில் பக்கத்துலேயே போகாதான். குத்துனால காயம்மா, யார் மாதிரி காயப்படும். இல்லை ஆளுங்க தலையெல்லாம் விழுந்தா இது பட்டாதான் மேலேருந்து விழுகிற போஸ்ல உள்ளுக்கே இறங்கிறது, ரத்தம் ஊத்தம் போல. ஆனால் ஏன் இந்தியாவில் இது பாப்புலர் ஆகல? இப்போ தான் பாப்புலர் ஆகிட்டு வருது. இருக்கும் போல, ஆனால் சாப்பிடு. இல்லை இப்போ நம்ம இப்போ நாங்கெல்லாம் இப்போ நிறைய அந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இது. பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பழங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஆமாம், இப்போ குற்றாலத்து பக்கம் போனால் இந்த பழங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய பழம் வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு வீடியோஸில். இல்லை இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு செட் ஆஃப், நாங்கள்லாம் சின்ன வயசில் சென்னையில் வளர்றப்ப அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. சென்னையில் அதை பார்க்கல, கேள்வியும் பண்ணல. ஆனால் இங்கே திருப்பி இங்கே இந்தியாவில் வந்து இருக்கிற நேரம் தான் இந்த ரம்பூட்டான், மங்குஸ்டின் இதெல்லாம் தெரிய வந்துச்சு. இது அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல. நீ அப்படி சொல்கிற, எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? நாங்கள் குற்றாலத்துக்கு போயிருந்தோம் சின்ன வயசில். அப்பா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அப்பா குற்றாலத்தில் நான் மங்குஸ்டின் சாப்பிட்ருக்கேன், ரம்புட்டான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக பேர் தெரியாது. இதுதான் அது, இதுதான் அது. ஆனால் இது பார்க்கவே இல்லை, டூரியனை பார்க்கவே இல்லை. மங்குஸ்டின், ரம்புட்டான், அந்த கடுகுடா, அந்த மாதிரி குட்டி குட்டி சாமான்கள் எல்லாமே குற்றாலத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு அப்போ அந்த டீட்டெயிலும் தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்த பிறகு அடே நம்ம அங்கே சாப்பிட்ருக்கவே அந்த பழம் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே பேர் சொன்னாங்க, இது ரம்புட்டான். இப்போ இந்த டூரியனை வந்து ஸ்ரீலங்காலேருந்து பல கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட். ஆனால் அதோட எங்கே டூரியன் ரொம்ப ஃபேமஸ்னா, எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஃபேமஸ்னா இந்தோனேஷியா, மலேசியா. அவங்க தான் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன்ஸும் அங்கே வந்து பயங்கரமான ப்ரொடக்ஷன். சாப்பிட்றாங்க. ஸ்ரீலங்காவில் இப்போ தான் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் முந்தி காலத்தில் சாப்பிட்டோம் அங்கங்கே வீட்டில் இருக்கும். இப்போ தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரோட்டு ஓரத்தில் 3000 ரூபாய் 4000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இவ்வளோ பெருசு இருக்கு. ஆனால் இதை சாப்பிடாம ஆளுங்க இல்லை, நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ரோட்டோரத்தில் நின்று வாங்கி சாப்பிட்டு அங்கேயே தோலை போட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு இதை கொண்டு போறது இல்லை யாரும். அதாவது சில பேர் கோச்சுப்பாங்க சொன்னா, ஏன் நல்ல படத்தை அப்படி சொல்றீங்கன்னு. உண்மையே அதான், நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. இது ஒரு நாத்தம். ஆனா இதுதான் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, டூரியன் தான். ஒரு குப்பை நாத்தம், ஒரு பூண்டு வெங்காயம் அரைச்சா பச்சை ஸ்மெல்லு, அந்த நாத்தம் வரும் அதுல. ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களாம் டேஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்களே, நான் தானே டேஸ்ட் பண்ணுறேன். நாங்களாம் நானும் இந்தியாவிலேருந்து வந்த உடனே டேஸ்ட் பண்ணாமல் தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே மெதுவாக சொல்லி நல்ல ஒரு ஹெல்த்தியான பழம் அது. மக்களே, இப்படி தான் இந்த நாள் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் bless you all. Bye.